ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான பார்பிக்யூ நேஷன் ஸ்டைலில் காஜூன் ஸ்பைஸ்டு பொட்டேட்டோஸ் செய்ய போகிறோங்க. இந்த டிஷ் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. முக்கியமாக குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். காஜூன் பொட்டேட்டோ செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 15 பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துருக்குறேங்க. காஜூன் பொட்டேட்டோஸ் பேபி பொட்டேட்டோவில் செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். பார்பிக்யூ நேஷன்லேயும் பேபி பொட்டேட்டோஸில் தான் செய்வாங்க. இந்த பொட்டேட்டோஸில் நிறைய மண் இருக்குங்க. மண் இல்லாமல் நல்லா ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வாஷ் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாம் குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ பொட்டேட்டோஸ் முழுகிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வந்ததும் இந்த பொட்டேட்டோஸில் நார்மல் வாட்டர்லாம் ஊற்றக்கூடாது. அதை அப்படியே எடுத்து வச்சு ஒரு தட்டில் வச்சு ஆற விட்டுடலாம். நாம் இப்போ சாஸ் ரெடி பண்ணிடலாம். சாஸ் செய்கிறதுக்கு 1/2 கப் எக்லெஸ் மயோனிஸ் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆனியன் பவுடர், 1 ஸ்பூன் கார்லிக் பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். உங்களுக்கு பேப்ரிக்கா கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் காரம் இருக்காது, நம்ம கலருக்காக தான் யூஸ் பண்ணுறோம். 1/4 ஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப், 1 ஸ்பூன் சுகர், 1/4 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இந்த சாஸ் நம்ம டிஷ்க்கு நல்ல கலர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு விஸ்க்கு இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாஸ் இப்போ ரொம்ப திக்காக இருக்குங்க. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா எடுத்து ஊற்றுற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம சாஸை நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. பாருங்கள், எடுத்ததும் ட்ராப்பாக விழுது பாருங்கள். இந்த அளவு போதுங்க. நம்மளுடைய ஸ்பைசி சாஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பொட்டேட்டோஸ் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் சோள மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா தின்னாக கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பொட்டேட்டோ வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். சாஸ்லேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த பொட்டேட்டோ பொரிக்கிறதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். இந்த டிஷ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும், அதனால் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச பொட்டேட்டோஸை இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோஸும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் சன் ஆயில் விட்டுருக்குங்க. இது நல்லா காயட்டும். இப்போ நம்ம பொட்டேட்டோஸை நம்ம அந்த சோள மாவு கரைச்சல நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கேஸோட அனலை மிதமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துடுச்சு. எண்ணெய் அதிக சூட்டில் இருந்ததுன்னா டக்குன்னு கருகிடும். அதனால் மிதமான சூட்டில் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கலாம். நாம் இப்போ பொட்டேட்டோஸ்லாம் பொரிச்சாச்சுங்க. மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். இப்போ நாம் பொரிச்சு வச்ச பொட்டேட்டோஸ் எல்லாம் பிளேட்டில் அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சாஸில் ஒரு 3 ட்ராப் லெமன் ஜூஸ் விட்டுக்கலாங்க. இப்போ நாம் பொரிச்சு வச்ச பொட்டேட்டோஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த சாஸ்க்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது இதில் நம்ம போட்டிருக்க ஆனியன் பொடியும் கார்லிக் பொடியும் தாங்க. இப்போ எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அந்த பொடி கிடைக்குதுங்க. அது போட்டே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பொடியாக நறுக்குன ஆனியன் தூவி நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டேஸ்டியான காஜூன் ஸ்பைஸ்டு பொட்டேட்டோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம எவ்வளோ ஈஸியாக வீட்லேயே செஞ்சிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்க இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.
யார் யாரெல்லாம் இந்த லாக்டவுனில் பார்பிக்யூ நேஷன் மிஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.